நீங்கள் பாரதி ராஜாவோட ஒரே ஒரு படம் தான் பணியாற்றினீங்களா? கொடி பறக்குது. கொடி பிறகு. பாரதி ராஜா அது வேறு டைப். அது என் தம்பி தான் பண்ணேன், ஜாஸ்தியாக யாது தான் பண்ணேன். நான் வந்து கொஞ்சம் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக வேணும் அப்படின்னாக்கா அது ஸ்கெட்ச் எதாவது போட்டு கொடுத்தேன். சங்கருடைய பாடல் காட்சிகள் பார்த்திங்கன்னா எல்லா பாடல் காட்சிகளுமே வித்தியாசமாக இருக்கும். ஆமாம். அதெல்லாம் உங்களுடைய பங்களிப்பு எத்தகையதாக இருந்தது? இல்லை நான் நிறைய இருந்தது. முதல் ஒன்றா அது அந்த படத்தில் அந்த பொம்மை அப்புறமா இதெல்லாம் வேறு கலம்காரி ட்ராயிங் இப்படி போட்டால் செவரில் நல்லா இருக்கும். அதெல்லாம் சொல்லுது. ஆனந்த் நான் 2 பேர் சேர்ந்து நிறைய டாக் அபவுட். இப்போ சிவாஜி கூட இந்த செட் வரும்போது ஆனந்த் இப்படி பண்ண போகிறேன்டா, உனக்கு லென்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கோ ஒரு வாட்டின்னு. நான் போட்டுக்குவேன் லென்ஸு இதெல்லாம் போட்டுக்குவேன் ஒரு வாட்டி. அந்த பாடல் காட்சிகளில் அந்த செட்டுகள்லாம் அமைச்சது பூரா மொத்தம் அந்த டைரக்டரே சொல்லிடுவாரா? இல்லை இப்படி இருந்தால் நல்லா இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கணும்வாங்க. நம்ம அது வீவ் பண்ணிகிட்டே போகணும். அந்த ஸ்டைல் வேணும், அந்த கலர் ஸ்கீம் வேணும். இந்த ப்ளூஸ் யூஸ் பண்ண நல்லா இருக்குன்னா அப்போ இம்மிடியேட்டாக நான் வந்து இது அந்த பர்ஷியன் கேட் ஆஃப் தார் ஏதோ ஒன்று இருந்தது, அதெல்லாம் எடுத்தேன். ஸோ எடுத்துகிட்டு அதை டீட்டெயிலிங் தான் பண்ணேன்.